ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான வெங்காய சாதம் தான் செய்ய போகிறோம். இது நம்ம காலையில் நல்லா லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். நம்ம ஒரு சமயத்தில் குழம்பு வைக்கல, வெறும் சாதம் மட்டும்தான் இருக்குதுன்னா கூட இது போல் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். வெங்காய சாதம் செய்கிறதுக்கு இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். இதுக்கு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய சைஸாக இருக்கணும். ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி 1, கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு பொடியை அப்படி நறுக்கிக்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. வாங்க இப்போ இந்த சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நல்லா ஒரு 50 கிராமுக்கு எண்ணெய் விட்டுடலாம். இதுக்கு எண்ணெய் நல்லா அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கடுகு சீரகம் போட்டுடலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்த உடனே நம்ம இந்த பூண்டு போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா நீளமாக அரிஞ்சு போடணும். இந்த சாதத்துக்கு வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கருவேப்பிலை போட்டுடலாம். ஒரே ஒரு தக்காளி அதிகமாக போடக்கூடாது. ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி மட்டும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம சாதம் நம்ம காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்குறதா இருந்தால் காலையில் நம்ம வடித்த சாதத்தையும் இதை செஞ்சு கொடுக்கலாம். இது போல் அப்படி இல்லைன்னா நம்ம மதியம் வடித்த சாதம் மீந்துச்சுன்னா கூட நைட்டில் கூட நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், இது போல் சாதம் நம்ம சாப்பாட்டு அரிசி தான் இது. இது ஒரு 2 கப்பு சாதம். இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். வாங்க இதை இப்போ கடாயில் போட்டு நல்லா கிளறலாம். இப்போ இந்த சாதத்தை இதிலே கொட்டிடலாம். அவ்வளோதான். இது நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் போட்டுருக்கோம், பார்த்து போடுங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த வெங்காய சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இது சட்டுன்னு செஞ்சிடலாம். ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.